என்ன வாயில வந்ததெல்லாம் பேச்சுட்டு பேசக்கூடாது. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், புரியுதா? சௌரியத்துக்கு பேசுறீங்க, பேச்சு எதுல இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க பேச்சு எதுல பேசணும்? வாயிலானே பேசணும். நீர் வாழ்க, குலம் வாழ்க, குற்றம் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? மெச்சமகள் வேங்கடவ வெண்பாவர பாதையில் சொல் ஜென்மம் எடுக்கவா. மச்சா கூர்மா கோலா சிங்கா பாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பரந்தாமனை புகழை அனுதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் திரைத்த குரல் என்றும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் திரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க உன்னே முக்கால் அடியிலே 7 சிறுளை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. தந்தார் விடலை தாயுரைப்ப தாய் முன் அணுகி தாமரை கை சென்றால் அவள் பைங்குழல் வற்றி தீண்டானாக செல்கிறார். வண்டார் குழலும் மருங்கசிய மனம் குலைய மானம் குலைய கொண்டோர் இருப்பரென்று நெறிக்கொண்டால் அந்தோ கொடியாளி. புரியுதா? அதான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? கவனிச்சு உன்னிச்சு கவனிச்சா புரியும். நீங்க கவனமா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்கா நான் சொன்னேன். நான் இதுக்குள்ள மிகப்பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. சாதாரணம் இல்லை, கவிஞர் எல்லாம் சாதாரணம் இல்லை. ஏன்னா ஒரு போட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா எதிரில் என்ன நடக்குதுன்னு கவனிக்க பண்ண மாட்டேன். அதான் உண்மை. என்னுடைய போட்டியாளர் யாருங்கிற மட்டும் தான் கவனிப்பேன். என்னுடைய போட்டியாளர் என்று யாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, என்ன நிற்கிற பார்த்தாலே சந்தையில் வித்தாடுவோ சொச்சாடு முடிக்கிறீங்க. என்ன சோனமுத்தா போச்சா? முத வசனத்திலே உங்க மொழியே சரியில்லையே. என்னடா எப்பவும் எப்படி வேற மாதிரி ஆரம்பிப்பா, இன்னைக்கு என்னடா புதுசாக ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கிறீங்க. அதானே எனக்கு தெரியும். அவையார் வந்துக்கிட்டு இருந்தாராம், கம்பர் உட்காந்துருந்தாராம். யாரா அந்த கிளவி அப்படின்னு கேட்டிருக்கேன் பாருங்க, சபையில் உட்காந்துட்டு. நீங்களும் கிளவி தான் எனக்கு தெரியும். உடனே அவையார் வாடினாங்க. அவையாரை பார்த்தேன், உடனே கேட்கிறார் கம்பர், ஒரு காலடி 4 இலை பந்தலடி அது என்னடின்னு கேட்கிறார். ஒரு காலடி 4 இலை பந்தலடி அது என்னடினா, ஒரு காலடினா அது என்னங்கிறதுக்கு அவையார் விளக்கம் சொல்றாங்க. 8.25 லட்சணமே எமனேரும்பரியே வட்டில் பெரியம்மை வாகனமே கூரை இல்லாவிட குளராமன் தூதுவனே யாரையடா கேட்டாய் அது ஆறா கீரையடான்னு சொல்றான். பதில எப்படி கொண்டு வராங்க? ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த ஆறா கீரை பார்த்துருப்போம் நம்மெல்லாம், பாருங்களேன். அது கீழே அந்த அந்த கீரையை தாங்கி கொண்டு ஒரு தண்டு வடை ஒன்று இருக்கும். அதே ஒரு காலடி, ஒரே ஒரு காலடி தான் இருக்கு. 4 இலை பந்தலடி, 4 இலை இருக்கு. அப்படியே இதுதான் ஆரக்கிற 4 இலை இருக்கும். ஒரு காலடி 4 இலை பந்தலடி அப்படின்னு அது என்னடின்னு கேட்ட உடனே ஒரு 8.25 லட்சணமே அவ லட்சணமே அவையார் சொல்றாங்க. கம்பரை பார்த்து 8 அவ லட்சணமே எமனேறும் பரிய. எமன் எதுல ஏறுவாரு? எரும மாடு. வட்டில் பெரியம்மை வாங்கணுமே எதுல இருந்து? அதான் கழுதையே. கூரை இல்லாத வீடு என்ன வீடு? குட்டிய சவரே. யாரையடா கேட்ட அது ஆறா கீரையடான்னு பதில சொல்றாங்க. அங்கே வந்துச்சு போட்டி. இன்னைக்கு வரணும் இந்த வள்ளிக்கு எனக்கு ஒரு போட்டி. அங்கே அவைக்கும் கம்பருக்கு வந்தது போட்டி. இன்னைக்கு வரணும் இந்த நாரதற்கும் இந்த வள்ளிக்கும் போட்டி. இன்னைக்கு மட்டும் இந்த போட்டியில நீ ஜெயிச்சுட. எந்த போட்டி யாரும் வந்ததில்ல. இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு வேட்டி அவந்தாலும் இன்னைக்கு நான் விடுறதில்ல. உங்க அண்ணனை எட்டி பார்க்க விட மாட்டேன் நான். கெட்டிக்கார பிள்ளை நீ எட்டி பிடிச்சு பேசு. சரியானால் தண்டார் விடலை தாயுரைப்பதாய் முன்னணிக்கு தாமரைக்கை சென்றாள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான். வண்டார் குழலும் மருங்கசிய மனங்குலைய கொண்டோர் இருப்பரன்னு நெறிக்கொண்டால் அந்தோ கொடியால புள்ளி வச்சிருக்கேன். உண்மையாவே உமக்கு கோலம் போட தெரிஞ்சா நான் வச்சிருக்க புள்ளியை பார்த்து கோலம் போடு. நீ இல்லைன்னா புள்ளி தெரியாம அலங்கோலமா போட்டுறாத. புள்ளி இல்லாத கோலம் கூட நீ போடு. புள்ளி வச்சதான் சரியா போடு. போட தெரியலையா பேச்ச விடு. ஏன் தெரியுமா? அலையேசனுக்கு எங்க புள்ளி தெரியுமா? கடைசியில புள்ளி. அலையேசனுக்கு கடைசியில புள்ளி இல்லைன்னா அலையேசனை அலையேசனை கூடி அப்படின்னு வரும். முருகனுக்கு எங்க புள்ளி தெரியுமா? கடைசியில புள்ளி. அதுல முருகனுக்கு கடைசியில புள்ளி இல்லைக்குன்னா முருகனை முருகனை கூப்பிடியா முருகன் அவர்களை. அவரு நாரதருக்கு எங்க புள்ளி? கடைசியில புள்ளி இல்லைன்னா நாரதர அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளிக்கு எங்க புள்ளி? நடுவுல புள்ளி. இந்த புள்ளி வச்சிருக்கேன், நீ முடிஞ்சா அதை வள்ளின்னு பூர்த்தி ஒண்ணு, இல்லைன்னா வள்ளலின்னு போயிரு நீ. சரியா? ஏன்னா இந்தம்மா நாடகம் பார்க்குறியா? நீ பார்க்கத்தானே வேணும். நாடகம் பார்க்க தான் வேணும். இங்க நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். பாண்டிய நாடு
முத்துடை சோழ நாடு சோறுடை சேர நாடு வேலம் உடைத்து தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. என்ன சத்தம் கூட வருதே, தெரிஞ்ச விஷயமா கேட்கறனோ? தெரியும் எனக்கு, ஒவ்வொருத்த பதுங்கும் போதும் தெரிஞ்சுக்குவேன், சத்தம் வரும்போது தெரிஞ்சுக்குவேன். இப்ப தண்டார் விடலை தாயுரைப்ப தாய்மூன் நனிகின்னு சொன்னேன். கொஞ்சம் கோச்சிக்காம பேசுங்க. எதுக்கு உசு போடுறீங்க? என்ன கோழி வரட்டீங்களா? நீங்க வந்தது பறவை வரட்டுதுங்க. இந்த உசு கிசுங்கிறதெல்லாம் கோழி, அது வரக்கூடாது. சி அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் நாய். அதெல்லாம் ஆடு, அதெல்லாம் மாடு. நீங்க விரட்டுறது கோழி. கோழி விரட்ட கூட்டியார்ல உங்களை, பறவை விரட்ட கூட்டியாந்துருக்கு. என்ன வழி நாங்க திக்குமுக்கு ஆடுதோ? இப்பவே 3:30 மணிக்கே எப்படின்னா, இன்னைக்கு 5:30 மணி எழுதி நீ தான் நிற்க போற. முருகன் 6:30 மணிக்கு விட்டு 8:00 மணிக்கு இன்னைக்கு நாட முடியுதுப்பா நம்ம ஊர்ல. இன்னைக்கு பார்க்கலாம், நம்ம 8:30 மணிக்கு நாட முடியுது. எனக்கு ஊர் ரொம்ப தூரம் போகணும், நீங்க எல்லாம் பக்கம் தான். நான் உடப்பம்பட்டி போகணும். நீங்க இந்த இருக்கு அமையவரா, இந்த இருக்குது கோயில்பட்டி, அது சரி, இந்த இங்கன இருக்கு ஆவடியாரு. நான் ரொம்ப தூரம் போகணும், என்னை பத்தி கவலையே கிடையாது. பாப்பா எங்க சொந்தக்காரர் அங்கனே ஒரு வேறு சாப்பாடு சாப்பிட்டு இப்படியே நாடத்து கிளம்பிடுவேன். உனக்கு சோறு கூட கிடையாது. நான் சாப்பிட்டு போடுற பாத்திரத்தை நீ விலைக்கு போட்டுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், புரியுதா? கேள்வி பத்தி சொன்ன பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலும் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, பாண்டியனுடைய பரப்பளவை சொல்லுங்க. வெள்ளார் அதுவடக்கம் மேற்கு பெருவெள்ளியம் தொல்லார் புனர்களை தெற்காகும் 56 காத தூரம் பாண்டிய நாட்டு எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. சேர நாட்டுடைய பரப்பளவு வடக்கு திசை புரணி வான்கீழ் தென்காசி குடக்கு திசை கோட்டக்கரையா வட திசை நாட்டு பண்ணி கடற்கரை ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கை. தண்டார் விடலை தாயிரைப்ப தாய். என்னம்மா கோவப்படுறீங்க? நேரம் நீ கெட்டிக்கார பிள்ளையா இருந்தாத்தான் ஆரம்பிச்சிருக்கணுமே. என்ன சாமி நீங்க பேசிட்டீங்க? நான் சொன்ன கவியை 100 தடவை சொன்னாத்தே நீ புரிஞ்சுக்குவியா? சோழ நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை தெற்கு கரை புறவெல்ல குடதிசை கோழி 24 காத தூரம் உடைத்து சோழ நாட்டுடைய எல்கை. தண்டார் விடலை கோவறது இல்ல. இப்படித்தான் மாடு போலினா தார் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா மாடு விழுந்து விடுச்சுன்னா வாழை கடிச்சு தூக்கிவே உழுவுறக்கு வந்தா விழுந்து படுக்கிற. புரியுதா? ஒரு மாடு ஏறு ஓட்டணும், என்ன வேணும்? கழுத்துல நகை வைக்கணும், அது மேல தடி வைக்கணும், மேலியை பிடிக்கணும், குண்டி கட்ட இருக்கணும், அதுல கொழுவை சொருவணும். இத்தனை வேலை இருக்குது ஒரு உழவு விடுகிறதுக்கு. இன்னைக்கு டிராக்டர், அன்னைக்கு அப்படி தாறு வச்சிருவேன் நான், புரியுதா? சொல்லுங்க. தொண்டை நாட்டுடைய பரப்பளவு சொல்லுங்க. மேற்கு பவளமலை வேங்கட நேர் வடக்கு மாறுக்குரிய எணிகளுக்கு பார்க்குயர் தெற்கு பினாகினி திகழ் இருப்பதின் காத தூரம் நல் தொண்டை நாடுன்னு நாட்டுகன்னு சொன்னாங்க. பாண்டிய நாடு 56 காத தூரம். ஆமா. சேர நாடு 80 காத தூரம். ஆமா. சோழ நாடு 24 காத தூரம். ஆமா. தொண்டை நாடு 20 காத தூரம். ஆமா. சோழ நாடு ஆரம்பத்துல எத்தனை காத தூரம் வந்துச்சு? 44 காத தூரமாக இருந்தது. 44 காத தூரம் வந்தது. எப்படி 24 மாறிச்சு? பிரிச்சு கொடுத்தாங்க. யாருக்கு? சோழ மன்னர் ஆதொண்ட சக்கரவர்த்திக்கு பிரிச்சு கொடுத்தார். ஆத்தொண்டை சக்கரவர்த்தி தொண்டை மலர கழுத்துல ஓட்டனால அவன் ஆத்தொண்டை சக்கரவர்த்தி. ஆமா. அதற்கு முதல்ல அவனுடைய பெயர் திரையன் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர். அதானே தண்டார் விழலை தாயுரைப்ப தாய் முன்னணிக்கு தாமரைக்கு சென்றால் வைங்களர் வெட்டிது என்றார். பாருங்க, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், புரியுதா? ஒரு நேரம் ஆம்பளை மாறுவீங்களா? சும்மா கடுப்பு பொம்பளை பிள்ளை மாறுவீங்களா? இல்ல ஒரு நேரம் வேற ஏதாவது என்ன கடுப்பு வருது? நான் என்ன பேசியிருக்கேன்னா அதை பேசுறதுக்கு வக்கில கேட்டோன்னா தொண்டை நாடு 56 தூரம், சேர நாடு 80 காதரம், சோழ நாடு 24 காதரம், தொண்டை நாடு 20 காதரம். அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுது. என்ன ஆரம்பிச்சுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு. முழிக்கிறாங்க திரு திருன்னு. ஜெயிக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு தாங்க எனக்காக ஒரு வார்த்தையை பேசுறீங்க. நல்லதுப்பா. என்னைக்குமே வள்ளிக்கு பேசி பேசி பழகிட்டீங்க. வச்சிங்களே வந்தோடனே வந்திருக்கும் நாரதர்களை வரவருக்கு வள்ளி மிரட்ட வேண்டாம். இந்த அம்மா கண்பலி யாரு? ஐயப்பன் சாமி மண்டே பொழந்துருவேன். நீங்க தானே சொன்னீங்க. தம்பி இப்ப சுத்தி எப்படி தம்பி? அதே சொல்லு, அதே சுத்தி. மண்டே வேலி அப்பா 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 மண்டே வேலி கட்டாண்ட மோலி சுத்தி சரியா இருக்கானே? அப்பா அப்படி இருக்கணும். அமைதியா இருங்க. என்ன ஐயா ஐயா என்னம்மா? உங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதாம்மா நல்ல நேரமே ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு? உனக்கு நேரம் சரியில்லாம நீ நிக்கிற. உங்களுக்கு இப்பதான் வந்து சடை போட ஆரம்பிச்சிருக்கு. சடை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்குது. யார அனுப்பிச்சிருக்கு? யார?
சடை பின்னி பொட்டு வச்சு பூ வச்சு அங்க அனுப்பிச்சு வச்சிருக்குது என்னகிட்ட. நீங்க மட்டும் சடை ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா என்ன அனுப்பிச்சிருக்கு? சீரழிஞ்சு சின்னாமண்ணமாக்கி ஒன்னும் தெரியாம போன்னு சொல்ற அளவுல சொல்லுங்க, பேசும். ஏசாமி, ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க தொட்டு பேசல அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் வேற விஷயத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு சாதாரணமான விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. நீங்க என்ன, உனக்கு ஒண்ணு விஷயம் தெரிஞ்சவொன்னே நான் வேற இடத்த பேசினா இல்லையா, வேற வார்த்தையை சொன்னா இல்லையா? எங்கன வேற வார்த்தை பேசுனீங்க நீங்க? நாட்டுகளை பத்தி பேசினா இல்லையா? எங்கன வேற வார்த்தை பேசுனீங்க? ஒரு கவி சொல்லுவேன், ரெண்டு கவி சொல்லுவேன், முதலையும் தண்டார் விடலை தாயூர். என்ன என்ன வாயில வந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசக்கூடாது. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன், புரியுதா? சௌரியத்துக்கு பேசுறீங்க, பேச்சு எதுல இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நீங்க பேச்சு எதுல பேசணும்? வாயிலானே பேசணும். நாவு இருக்கணும். நாவை ரதம் போல் செலுத்துவேன். நாரதன், புரியுதா? நான் ரதம் போல் செலுத்தி கொண்டிருக்கிறேன், புரியுதா? இந்த கவி ஒண்ணு உனக்கு பதில் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா இது எந்த புத்தகத்தில் இருக்கு என்று சொல்ல வேண்டும். ஒரு பாருங்க, ஒரு இதிகாசம், ஒரு இலக்கியம், ஒரு காவியம், ஒரு ஏதாவது ஒரு வரலாறு, ஏதாவது ஒன்று சொல்லணும். இப்படி சொல்லாம என்னமோ எனக்கு நேரம் தெரியுங்க. உன் நேரத்தை போய் பார்த்துடுவா, நாளைக்கு ஜாதகரை போய் பார்த்துடுவா உன் நேரம் நல்லா இருக்கா இல்லையானு. எனக்கு நல்ல நேரம் தான் இருக்கு, உங்களுக்கு தான் நல்ல நேரம் இல்ல. என்ன சொல்ற? அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்க? செக்கு மாதிரி நீ இருக்கியா, செக்க ஆட்டை மாதிரி நான் நிக்கிறேனா? என்னன்னு கேக்குறேன். சரி, உரக்கலாட்ட நீரியா, உரக்கல ஊத்துற உலக்கியாட்ட நான். இங்க பாருங்க, நீங்க அட இருங்க, வாயில வந்ததெல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. நீங்க சும்மா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விட்டா போதும், அப்படியே இங்க இருந்து அப்படியே விடிற வரைக்கும் பேசிட்டே இருப்பீங்களா நீங்க? பேசு, என்ன வேணும் உனக்கு? இந்த மைக்ல கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்கனே, மெயின் வச்சு விடுங்கனே, பொசுங்கி வரதா போய் சேரட்டும், தொல்லை தாங்க முடியல. ஜவார், என்னை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்காமல் நான் போக மாட்டேன். அவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வெட்டித்தான் நான் செல்வேன். நீ நினைத்தாலும் உனக்கு அந்த கதி தான், மறந்து விடாதே. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்ப வீட்டை சுடும். பாருங்களே, நீங்க ஒரு கவி சொன்னீங்க, என்ன கவி சொன்னீங்கன்னு நீங்க மறுபடியும் சொல்லுங்க. தந்தார் விடலை தாயுரைப்ப தாய் மண்ணுக்கு தாமரை கை சென்றால் அவள் வைங்குள விட்டு தின்றான் செல்கிறான். வண்டார் குழலும் மருங்கசையே மனம் குலையே மானம் குலையே கொண்டோர் இருப்பரண்டு நெறிக்கொண்டால் அந்த கொடியாளே. இந்த கவி எதுல இருக்கு அப்படின்னா மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல இருக்கு. மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம். இந்த இதிகாசத்துல தான் நீங்க சொன்ன கவி இருக்கு, புரியுதா? ஒரு சில விஷயங்கள் இருக்கு தெரியுமா? என்ன? ஒரு சிலர் யோசிக்கவே விடக்கூடாது, யோசிக்க விடாம பேசணும். ஏன்? அப்பதான் யோசிக்க விட்டோம்னா அப்பதான் மட்டம் தட்டி உட்கார வைக்கலான்றதுக்காக. கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்க விட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. மகாபாரதம் சரிதான். ஆமா, மகாபாரதத்துல யாரை பற்றி சொல்லப்பட்டது? பாஞ்சாலியை பற்றி சொல்லப்பட்டது. சபையில துரியோதனன் ஆணையிடுகிறார், துச்சாதனன் துயில் உரிகிறார். சொல்லு, துரியோதனன் ஆணையிடுறான், துச்சாதனன் துயில் உரிகிறார். துயில் உரிகிறாரா? ஆமா, நல்லதுமா. இப்பவே தெரிஞ்சிச்சுவான் வள்ளலு. என்ன? எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்ன உனக்கு நேரத்தை போய் பாரு. ஏன் எனக்கு என்ன நல்ல நேரம் தாங்க ஆரம்பிச்சிருக்கு. பேசாம பேசுற நீ எல்லாம். ஒரு தமிழை மக்கள் மத்தியிலே சரியாக பேச தெரியாத வள்ளி நீ வருவதற்கு தகுதியற்ற. பாருங்க, துரியோதனன் ஆணையிட்டான், துச்சாதனன் துயில் உரிகிறார். துயில் உரியான்னு சொல்லாத, மறுபடியும் தப்பு, பொய் பேசாத, ஒரு மேடையில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாத. தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்கனே. துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துயில் உரினாராம். துயில்னா என்ன தெரியுமா? துயில்னா தூக்கம்னு அர்த்தம். இருங்க, ஆமா, நான் எப்ப சொன்னேன் துயில் உரிகிறாருன்னு? இப்பதான் 4 தடவை சொல்லியமா துயில் உரினா துயில் உரினா துயில் உரினானே. எப்ப சொன்னேன்னு கேக்குற நீ? எப்பா நான் எப்ப சொன்னேன் துயில் உரிகிறாருன்னு? எப்ப சொன்னேன்? அண்ணே சாமி, துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துயில் உரிகிறார். கேளுங்க, துயில் உரினான்னு சொல்லுதே. நான் எப்பங்க சொன்னேன்? இப்பதான் உன் வாயில இருந்து சொன்ன. நான் எப்பங்க சொன்னேன்? இந்தமா பொய் சொல்லாதமா, எல்லார் மத்தியும் துயில். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. கடவுள் சத்தியமா நீ துயில் உரினான்னு தான் சொன்ன. பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பங்க இல்ல நீங்க சொல்லுங்க, நான் என்னங்க சொன்னேன்? எல்லாரும் அழகா கவனிக்கிறீங்கல்ல. துரியோதனன் ஆணையிட. இரு பாருமா, நீ மறுபடியும் எதுவும் சொல்ல வேணாம். துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் துயில் உரினான்னு சொன்னச்சா இல்லையானே? அப்படித்தானே சொல்லுச்சு. நான் எப்பங்க சொன்னேன்? அப்படி சொல்லிச்சா இல்லையா? இல்ல ஐயா, ஐயா டீ குடிக்கிற ஐயா, இந்த முள்ள துயில் உரிதான்னு சொல்லிச்சா இல்லையா? அப்படித்தானே சொல்லிச்சு. அவ சொல்லிட்டு அப்புறம் பொய் சொல்ல பாருங்க.
சொல்லிட்டு இல்லன்னு சொல்ல கூடாதுல. இங்க பாருங்க, டீ குடிக்கிறானே உங்களை தான் கேக்குறாரு. எப்படி டீ குடிக்கிறானே உங்களுக்கு இல்ல அப்படித்தான் சொன்னேன். இல்ல உங்களுக்கு பொய் சொல்லாத நீ. அட இருங்க, எல்லார் மத்தியிலயும் துயில் உரியான்னு சொல்லிவிட்டு இங்க பாருங்க, சமாளிக்கிற என்ன பொய் சொல்லணும்னு சொல்ற. துயில்னா இருங்க சாமி, துயில்னா தூக்கம்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ துயில் உரியான்னு தான் எழுதுன்னு சொன்ன. துரியோதனன் ஆணையிட துச்சாதன் துகில் உரியிறார் அப்படின்னு சொல்றேன் நான். உங்களுக்கு காதுனா வேதுங்குதா? துகில் உரியிறான்னு சொன்னியா? ஆமா, துரியோதனன் ஆணையிட துச்சாதன் துகில் உரியிறார். அண்ணே, துகில் உரியிறான். துகில் தூணாக்கி வேகமா சொன்னதுல உங்களுக்கு அப்படி கேட்டுக்க. வேகமா சொன்னா எதை சொல்றியா? ஏங்க உங்களுக்கு காதுனா வேதுங்குதுங்க. யாருமா சொல்ற? உங்களுக்கு தான். ஆமா, எனக்கு காது கேக்கலையா? நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கேளுங்க. என்ன? விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய். ஆமா, அதை எடுத்துட்டு போய் நல்ல நெருப்புல வச்சு வாட்டி மறுபடியும் நல்லா காய வச்சு அதுல காதுல ஊத்தி வாயில ஊத்து. வாயில ஊத்து. நாக்கு அழுகட்டு. சரியா? நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை மாதிரி சொல்லிவிட்டு போற மத்திய நொல்லங்கற நீலா என்ன போய் சொல்ற? ஏன் காதுல ஊத்துன்னு சொல்ற நீலா? தரத்திரியா நீ பெம்பளை அப்படியே நீலா பேய் பிசாசு எல்லாத்தையும் நம்ப வைக்கிற. இங்க பாருங்க, ஆமா, ஒரு வார்த்தையை பொய்யா சொல்லிவிட்டு நான் கேட்ட அசிங்கப்படுத்துன்னு சொல்லி நீ போய் பேசிய தரத்திரியா நீலா பேசிய. நீ பொம்பளை பிள்ளை, நீ அறிவட்ட முண்டா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க, துரியோதனன் ஆணையிட துச்சாதன் துயில் உரியிறார் அப்படின்னு தான் நான் சொன்னேனே தவிர துயில் உரிய. ஏங்க துயில்னா தூக்கம்னு எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் காதுனா வேதுங்குது. காது கேட்காம வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க? வெறிநாய் எத்தனை கத்தாத. நீங்களும் தான் கத்துனீங்க. காலையில 1க்கு 1 2 3 4 இந்த 4 வீடியோலையும் பாருங்க யூடியூப்ல. துயில் இருக்கா துகில் இருக்கா நம்ம பார்த்தோம். நீ பொய் சொல்றியா? அது பொய் சொல்ற. சரி, அப்ப பொய் சொல்லுன்னா அதுவும் கேமராவும் பொய் சொல்லுன்னு அர்த்தம். நீ பொய் சொன்னீங்கன்னா அதுவும் பொய் சொல்லு. நீ உண்மையை சொல்றோம்னு சொன்னீல, அது உண்மையை சொல்ற அர்த்தம். பாப்பா என்னதான் பார்க்கலாம். சரி, போய் உறிஞ்சவன் யாரு? துரியோதனன் ஆணையிட துச்சாதனன் உறிஞ்சேன், சேலையை உறிஞ்சேன். ஆமா. போய் பாஞ்சாலிய எப்படி இழுத்துட்டு வந்தியா? கையை பிடிச்சு இழுத்தானா? இல்ல. காலை பிடிச்சு இழுத்தானா? இல்ல. முடிய பிடிச்சு இழுத்தானா? இல்ல. சேலையை பிடிச்சு இல்லங்கற. எதையும் பிடிச்சு இழுத்தாரமா எப்படிமா ஒரு பொம்பளை? ஏங்க துச்சாதனன் தொடவே இல்லங்க முதல்ல. நான் உண்மையா உன்னை சட்டினி ஆக்கி சாம்பார் ஊத்தி இட்லியை கொண்டு பிணைஞ்சு அலையசி வாயில கொண்டு இங்க பாருங்க, தொடவே இல்லங்க அவர். தொடாம எப்படி இழுத்துட்டு வருவேன்? ஆனா தொட்டாரு. இங்க பாரு, ஒண்ணு தொடரன்னு சொல்லு, இல்லனா தொடலன்னு சொல்லு. ஆனா தொடவே இல்லங்க. வரும் ஆனா வராது. தொடல ஆனா தொட்டாரு. சரிடா, பைத்தியம் பிடிச்சிச்சு. அன்னைக்கு காலையில ஏர்வாடி கூட்டி 2 நாள் ஏர்வாடி பக்கம் போனா. அங்க ஒண்ணி நான் சேர்த்து விட்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. நேரம் சரியில்லை, விட்டுட்டு வந்துட்டேன். நான் உங்களை விட்டுட்டு வந்துருவேன். அப்புறம் என்ன ஏன் சொல்றீங்க? பைத்தியம் தண்ணி ஒண்ணு சொல்லு. தொடல இல்ல. ஆமா. அப்புறம் எப்படி தொட்டா? ஆனா தொட்டாரு. எங்க தொட்டேன்? எங்க தொட்டேன்? மலர் இருக்கு பாத்தீங்களா? மலர். என்ன மலர்? தாமரை மலர். தாமரை கை செண்டால். தாமரை கை செண்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. அவள் பைங்குழல் பற்றி தீண்டானாக செல்கிறான் அப்படின்னா போய் தாமரை மலரை தொட்ட உடனே அவங்களே வர்றாங்க. எங்க அப்பன் குருதுக்குள்ள நல்ல கதையா நீங்களே கவிய சொல்லிவிட்டு எதை தொட்டான்னு கேட்டா தாமரை மலர் பிடிக்கல. ஆமா, வர வேண்டியதானே. தாமரை மலர் வந்துரும்ல. வந்துரு போகுது. புடிச்சா வந்துரு போகுது. எப்படி வரும்? எப்படி வருமா? வர விட மாட்டா. யாரு? திரௌபதி விட மாட்டாங்க. 5 பேரும் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் எப்படி விடுவாங்களா? கேள்வி கூட பதில். அவங்க உட்கார்ந்துருக்காங்க சம்பந்தம்ல. தாமரை மலர் ஏன் வராம? தாமரை மலரோட கொண்டோர் இருப்பினும் நெறி கொண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்க. அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. நீ அதெல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. புருஷன் 5 பேரு ஆமா சபையில உட்கார்ந்துருக்காங்க. மலரை பிடிச்சு இழுக்கிறா. அவ சேர்ந்து வர்றா. ஏன் வரணும்? மலரை விட வேண்டியதானே. மலரை விட்ட விதவை என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்துரும் அவளுக்கு. அவ பட்டம் வரதுங்கறதுக்காக மலரோடு வருகிறா. ஆமா. சேலை உரியிறாங்க. உரியிறாங்க. முடிச்சானா? உரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. முடிச்சானா? முடியலைல. என்னாச்சு? கீழே மயங்கி விழுந்துட்டாரு. யாரு? துச்சாதனன் தான். காரணம்? கண்ணன் ஆடை கொடுத்தாரு. கண்ணா உனக்கும் கண்ணிலையா? கண்ணிலையான்னு கேட்டா உடனே ஆடை கொடுத்தாரு. இழுத்துக்கிட்டே இருந்தாரு, முடியல, மயங்கி விழுந்துட்டாரு. சேலை உரிய முடியல. ஆமா, நடந்துச்சு. அந்த பாஞ்சாலி இருக்கல்ல, பாஞ்சாலியுடைய முன்பிறவி என்ன? யாரு பாஞ்சாலியா பிறந்தா? நலாயினி. யாரு பாஞ்சாலி? பாஞ்சாலியுடைய முன்பிறவி நலாயினி. நலாயினி தானே? ஆமா. மாற்றம் இல்ல. மாற்றம்லாம் இல்ல. சந்தோஷம். நலாயினி தான் பாஞ்சாலியுடைய முன்பிறவி. ஆமா. எப்படி முன்பிறவியானா? எப்படி நலாயினி பாஞ்சாலியா வந்தா? நலாயினிக்கும் மவுத்கலிய முடிவரும். நலாயினியும் கணவன் மனைவி. நலாயினி என்ன பண்ணுவாங்க? மவுத்கலிய
மௌத்கொலியர் அனுதினமும் தன்னுடைய தலையில கூடையில சுமந்து கொண்டு போய் தாசி வீட்டுல கொண்டு போய் விடுவாங்க. அப்படி விடும் பொழுது தாசி வீட்டில் அவங்க விட்டுருவாங்க, இவங்க வந்து வெளியில் உட்காந்துருப்பாங்க. இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு காலத்தில் இறந்துட்டாங்க, அப்புறம் நலாயினி இறந்துட்டாங்க, அப்புறம் பாஞ்சாலியா பிறந்துட்டாங்க. அவ்வளோதான். தானே? அவ்வளோதான். சரி, ஒரு கதை சொல்லும் விதம் இருக்கிறது. நலாயினுடைய கணவன் தான் மௌத்கொலியர். நல்லா கதையை கேட்கணும். நீ சொன்ன விதம் நலாயினியே அப்புறம் வந்து என்ன, அப்புறம் ஒரு நாள் கொண்டு போய் தாசி வீட்டில் விட்டாங்க, அப்புறம் செத்து போயிட்டாங்க, அப்புறம் பாஞ்சாலியா பிறந்துட்டாங்க. இப்படிதான் நீ கதை சொன்ன. ஆமா, ஒரு கதை அப்படி சொல்லவே கூடாது. நலாயினுடைய கணவன் தான் மௌத்கொலியர். ஆமா, மௌத்கொலியர். மௌத்கொலியரை கூடையிலே சுமந்து தாசி வீட்டுக்கு கொண்டு சென்றார். அனுதினமும் சென்றுவாங்க. இதான் நடந்தது. ஆமா. கொஞ்ச நாள்ல நலாயினி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாஞ்சாலியா பறக்குறாங்க. இதுதான் நீ சொன்ன கதை. ஆமா. என்னை பொய்யாரன் ஆகிடக்கூடாதுன்னு, என்னை பொய்யாரன் ஆகிடக்கூடாது. நல்லா நிதானமா கதையை கேட்கிறேன். நிதானமா சொல்றேன். இந்த கதையினுடைய இந்த சாராம்சம் சொன்னாங்கல்ல, இந்த கதை உண்மைதான். ஆனா சத்தியமா இந்த கதை பொய். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க பாருங்க சாமி, இங்க பாரு, இங்க பாருங்க. நீ தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. கொதிக்கிற எண்ணெயில கடுக போட்ட மாதிரி நீ வெடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஓம் பேச்ச அவங்க எல்லாம் நம்புறாங்க. இப்ப நான் தெளிவா சொல்றேன், நீ சொன்ன கதை பொய். நலாயினிதான் பாஞ்சாலி என்ற சொன்ன வார்த்தை தப்பு. இங்க பாருங்க சாமி, தப்பு. நான் நிரூபிக்கிறேன். தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. புரியுதா? என்ன? நான் எவ்வளவு அழகா ஒரு கதையை, நலாயினி தான் வந்தாங்க, மௌத்கொலியரை கல்யாணம் பண்ணாங்க, இப்படி அனுதினம் நடந்துச்சு, ஒரு நாள் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பாஞ்சாலியா பிறக்குறாங்க அப்படின்னு எவ்வளவு அழகா ஒரு கதையை சொல்லியிருக்கேன். அத போய் பொய்யங்கிறீங்க. பொய்தான். நான் சொல்லவா? நலாயினி வந்து பாஞ்சாலியா பிறக்கலங்க. நான் சொல்றேன் பிறக்கலங்க. ஆமா, பிறக்கல. இந்த அம்மாவை என்னங்க நீங்க சொல்றது? அண்ணே, எல்லாரும் நீங்க எல்லாரும் இந்த அம்மாவை கல்லை விட்டு எறியறீங்களா, இல்ல நான் கட்டிய வச்சு அடிக்கவா? ஆத்தா முடிச்சிருக்க ஆத்தாலாம். இந்த அம்மாவை நீங்க வந்து கல்லை விட்டு எறியறீங்களா, இல்ல நான் கல்லை விட்டு எறியவா? கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அந்த அம்மா கதை சொல்லிட்டு நான் பொறுமையா அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி விட்டுது. அது இல்லைன்னு நான் சொன்னேன்ல, மறுபடியும் நான் சொன்னோன்னு அந்த அம்மா இல்லைங்குதா என்ன அர்த்தம்? அப்ப நான் கதையை சொல்ல போறேன்னு அர்த்தம். நம்ம கதையை சொல்றதுக்கு முதல்ல நம்ம முந்திக்குறோம்னு சொல்றேன். நீ பாஞ்சாலி தான் அங்கே வந்து நலாயினி தான் பாஞ்சாலியா பிறந்தாங்கன்னு நீ சொன்ன. அது இல்ல, பொய்யின்ட்டு. நீ அதை பொய்ன்னு மறுபடியும் நீ ஒத்துக்கிற. சரி, இவரு வேற எப்படி நலாயினி வந்து பாஞ்சாலியா எப்படி பிறந்தா? பாஞ்சாலியா நலாயினியா பிறகுறா, நலாயினி தான் பாஞ்சாலி பிறகுறா. அப்ப பாஞ்சாலி எப்படி வந்தா சொல்லு, விளக்கம் சொல்லு. இல்ல நீல சொல்லு. ஏம்மா, அவருக்கு கதை தெரியலன்னா நம்ம எப்படி வேணாலும் பிரட்டி பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் கதையை தெரிஞ்சுக்கிட்டே முழுசா படிச்சுக்கிட்டு தான் கேக்குறாரு. அப்புறம் அவரையே நம்ம குழப்பம் நினைச்சா நீ மாட்டிக்கிருவில்ல. இல்ல, நீ எவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் உண்மையான கதையை சொன்ன மாதிரி தான் நல்லா இருக்கு. அதனால நான் சொல்லிதான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கேன். நலாயினி வந்து பாஞ்சாலியா தான் பிறந்தாங்க. ஆனா எப்படி பிறந்தாங்கன்னா, நலாயினியும் மௌத்கொலியரும் கணவன் மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நலாயினி ஒரு நாள் இறந்து போயிட்டாங்க. ஆனா மௌத்கொலியர் வந்து சாகாம தான் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது நலாயினி என்னவா பிறக்கிறாங்க? இந்திரசேனையா பிறக்கிறாங்க. இந்திரசேனையாக பிறந்து வந்து மௌத்கொலியரை பார்த்து, ஐயா நான் தான் உங்களுடைய மனைவி, நீங்க தான் என்னுடைய கணவர், என்னை ஞாபகம் இருக்கிறதான்னு போய் கேட்டாங்க. அப்ப உடனே மௌத்கொலியர் சொன்னாரு, ஏமா என்னுடைய மனைவி நலாயினி, அவள் இறந்து விட்டாள், நீ இந்திரசேனை, உன்னை நான் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி மௌத்கொலியர் சொல்லிட்டார். அப்ப சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துருச்சு. சொன்ன உடனே, நீங்க எப்படி என்னைய வந்து நிராகரிக்கிறீங்களோ, உங்களை விட 5 குணங்களை கொண்ட அழகான மணாளன்களை வந்து நான் திருமணம் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டுட்டு போறான். போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாங்க. சிவபெருமான் வர்றார். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறார். எனக்கு 5 குணங்களை உடைய மணாளன்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கிறார். அவர் தந்தேன் 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 தந்தேன்னு 5 வாட்டி சொன்னார். ஏன் அப்படின்னா, மணாளன் அப்படின்னா ஒருமை, மணாளன்கள் அப்படின்னா பன்மை. அவ பன்மையில கேட்டதுனால தந்தேன் 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 அப்படின்னு 5 வாட்டி கொடுத்துட்டார். அதனாலதான் அந்த மகாபாரதத்துல தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களும் அழியாத பத்தினியாக பிறந்தவள் யார் அப்படின்னா பாஞ்சாலி. நலாயினியாக இருந்து இந்திரசேனையா பிறந்து இந்திரசேனையிலிருந்து பாஞ்சாலியா பிறந்தவர் தான் நலாயினி. போதுமா? இப்படி கதையை முழுமைப்படுத்தினா மட்டும்தான் உண்மை. சரிதா? நான் ஏத்துக்கிறதுக்கு எதுக்கு ஏத்துக்கிறாது எதுக்குன்னு அலையசா நான் சொல்றேன்னா இங்க கவனிக்கணும். ஏன் நான் முதல்ல அதை ஏத்துக்கல?
இந்த மாதிரி கதை முழுமையா வரணும்ல. சரி இப்ப நான் உண்மையான கதையை சொல்லிட்டேன். இருமா. நீ அப்புறம் உண்மையா சொல்றதுனால தான் ஆமா இருக்கேன். ஒரு விஷயம் நல்லா கேளு. அதாவது நலாயினி தான் செத்ததுக்கு அப்புறம் இந்திரசேனையா பறக்குறாங்க. இந்திரசேனை புருஷன்ட்ட போய் கேட்கறாங்க, ஐயா நான் தான் உன்னுடைய மனைவி, நீ என் மனைவியில செத்து போயிட்டா, நான் உன்னோட அழகான ஆண்மகனை திருமணம் முடிக்கிறேன். சிவபெருமானை வணங்கினா சிவன் காட்சி கொடுத்தான். 5 குணங்களுடைய மணாளன் வேண்டும் என்பதை கேட்பதற்காக மணாளர்கள் கேட்டா தந்தேன் தந்தன் முடிஞ்சது. இதுதான் பாஞ்சாலுடைய பிறப்பு என்பது. இதுதான். இது இப்படி சொன்னதுனால தானே நான் ஒத்துக்கிற வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. போதுமா? சரியா சொல்லியா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதனால உங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும். நன்றி சாமி. இருந்தாலும் கூட நீ சொன்ன கதையே பொய்யுத. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் ஒரு நேரத்தை கூட இருக்க மாட்டேன் சுவாமி. என்ன வாய்க்கு வந்தாலும் பேச்சுட்டு பேசுவீங்களா நீங்க? எவ்வளவு அழகா ஒரு கதையை சொல்லியிருக்கேன். பொய்யனா என்னங்க அர்த்தம்? ஏன் கோவப்படுற? பயமா இருக்குதா? எனக்கு என்னதுங்க பயம்? நலாயினி புருஷனை தூக்கி கொண்டு விட்டால ஒரு தாசி பெண்மணியா? ஆமா. அந்த பெண்மணியால் பேர் என்ன? என்னப்பு இன்னைக்கு என்ன எல்லாத்தையும் கண்ணத்துல கை வச்சு எங்க இருந்து பிடிச்சிங்க வர? உடம்பு மட்டி, இந்த உடம்பு மட்டி உன்னை அம்மையோரத்துல இருந்து பிடிச்சாலே என்ன உடம்பு மட்டில பிடிச்சார மாட்டாங்களோ? என்ன மாதிரி எங்க இருந்து பிடிச்சாதீங்க? அந்த தாசி பெண்மணி பேர் என்ன? அந்த பிள்ளை மகாபாரதத்துல வந்து பிறந்துச்சுங்க. அந்த பிள்ளை பிறந்து ஒரு பயலை பெத்தெடுத்துச்சு. அவன் பெரிய வீரன். அவன் யாரு? இப்படி இருக்கீங்க கொஞ்சம் கூட மனசு. ஐயா பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன வண்டு வீலிக்கா இருக்குண்டா. அந்த ஆள் இருந்தா இன்னைக்கே செத்துருப்பாரு. வண்டு வீலி அப்படியே பாடுவாரு. இந்தியா ஒரு நொண்டிக்கை மாதிரி வச்சு வண்டு வீலி இப்படி பாடிக்கிறானே. அப்படிதானே பாடுவாங்க. நல்லா பேசுனேன். சரி இருக்கட்டும். அது யார் அந்த பெண்மணியா? தாசி பெண்மணி பேர் சாமி மவுத் கிளியரை கொண்டு போய் தாசி வீட்டுல விடுவாங்க. அந்த தாசி பெண்ண பேர் என்ன? அந்த தாசி பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து பார்த்த உடனே மவுத் கிளியர் சொல்வாரு, ஏமா நீ எனக்கு மகளாவாய், நான் உன்னை அடையிறதுக்காக வரல, இந்த பிறவியில வந்து நீ தாசி பெண்மணியா இருக்க. ஆனா அவ பேர் என்ன தெரியுமா? பதுமை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பிறவியில நீ தாசியா இருக்க. ஆனா இதே நீ மகாபாரதத்துல சுபத்திரை என்று சொல்லக்கூடிய பெயரோட நீ பிறந்து அர்ஜுனன்ற ஒரு வீரனை திருமணம் பண்ணி அபிமன்யுன்ற ஒரு வீரனை நீ பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு மவுத் கிளியர். அதுதாங்க அந்த பெண்மணியால் பதுமை. அவங்க தான் சுபத்திரையா பிறந்து அர்ஜுனனுக்கு மனைவியாகி அபிமன்யு என்று சொல்லக்கூடிய வீரனை பெற்றெடுக்கிறாங்க. போதுமா? அதானே முன்பிறவி கதை. அதான் பின்பிறவி இல்ல? ஆமா. இருக்கா நடக்கா இல்லையா? ஆமா. உனக்கு எத்தனை அறிவு? எனக்கா? உனக்கு எத்தனை அறிவுன்னு? எனக்கு 6 அறிவு. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். 5 அறிவு. இங்க பாருங்க. உனக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு இல்ல 6 அறிவு. உனக்கு 5 அறிவு. அண்ணே சாமி இல்ல, எல்லோருக்கும் 5 அறிவு. உங்களுக்கு ஓர் அறிவு உள்ளது. என்ன? மரத்திற்கு ஓர் அறிவு, 2 அறிவு, புழு பூச்சிகளுக்கு 2 அறிவு, 3 அறிவு, ஊர்வன 3 அறிவு, 4 அறிவு, பறவைகளுக்கு 4 அறிவு, 5 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, 6வது அறிவு மனிதர்களுக்கு 6 அறிவு. மனிதர்களுக்கு எப்ப 6வது அறிவு? பேர் என்ன? அது பேரு பகுத்தறிவை பயன்படுத்தும் பொழுது 6 அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பகுத்தறிவை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு தான் 6வது அறிவு. அப்படின்னா எனக்கு வேலை செய்யுதுல்ல. உனக்கு எங்க வேலை செய்யுது? எங்கம்மா உனக்கு வேலை செய்யுது? இந்த பாருங்க பகுத்தறிவை பயன்படுத்துறதுக்கு. அதானே உண்மை. ஆமா.